ரசிகர்கள் கோச்சுக்கலாம். இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் தான் பெரிய ஹீரோ, தமிழ் இண்டஸ்ட்ரியிலே பெரிய ஹீரோ. ஃபுல் 100% ஹிட் ரேட் தான் பிரதீப் ரங்கநாதன் தான் இருக்கிறார். இப்போ இந்த வீடு வாங்குறதுக்கு, குழந்தைய தத்தெடுத்துக்கிறதுக்கு, இல்லை கடனாளிகிட்ட தப்பிக்கிறதுக்கு, இல்லை ஸ்பை வேலை பார்க்கறதுக்கு புருஷன் முண்டாட்டியாக நடிக்கிறது, இத்தனை வெரைட்டியில் வந்து புருஷன் முண்டாட்டியாக நடிக்கிறதுக்கு உங்களுக்கு படம் வரும். ஆணவ படுகொலையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு புருஷன் முண்டாட்டியாக நடிக்கிறது வந்து உங்களுக்கு பெரிய கலாச்சார சீரியல்வே தெரியல. மாரி செல்வராஜ் வந்து சாதி எதிர்ப்பு படத்திலே கூட அவர் வந்து ஒரு வேறுபடுறாரு. ரஞ்சித் அவர்களாகட்டும், இல்லை மற்ற நாகராஜ் மஞ்சள் ஆகட்டும், அவர்களை விட இவர் ஒரு விதத்தில் வேறுபடுகிறார். அது என்ன அப்படின்னா, அந்த ஊர்வசி கேரக்டர் அதுக்குன்னு ஒரு சுய சிந்தனையே இருக்காது. அது ஒரு பண்டமா இருக்கும். என்ன, ஃபர்ஸ்ட் பாக்யராஜ் லவ் பண்ணுவாரு, அடுத்து ராஜசேகர் கல்யாணம் பண்ணிட்டு ராஜசேகர் தூக்கி தானமா கொடுப்பாரு பாக்யராஜ். அந்த பொண்ணுக்குன்னு ஒரு விருப்பு ஏஜென்சியே கிடையாது. இங்க ரிவால்வ் ஆகிறதே மமிதா பைஜு கேரக்டர் சுத்தி தான். இன்னுமே நீ நானும் ஒண்ணுன்னு ஒத்துக்கவே இல்லாத ஒரு சமூகம் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக வெகு மக்கள் முள்ள எளிமையா தான், டேய் அவ்வளோ ஆணவம் தான் நீயே போய் சாப்பிடா அப்படிங்கிற ஒரு பாப்புலரைசிங். இது டூட் வந்து ஒரு பாப்புலரைசிங். அவன் காதலிக்கலன்னா விட்டு அவளை பார்க்கவே கூடாதுன்னு போய் ஒரு 2-3 வருஷம் அவன் மூஞ்சிலே முழிக்காம இருந்தா தான் இவன் அந்த ட்ராமாலேருந்து வெளியே வருவான். ஆனால் தினம் அந்த ட்ராமாலேயே வாழணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு செயலை அவன் செய்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதியானவ பொருட்களே அப்படி தள்ளி இருக்கு. டேரக்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சமூக ஆர்வலர் பது சத்தியமனுடைய இருந்திருக்க அவரோட பேசும். வணக்கம். பைசன் பல விமர்சனங்கள் மத்தியில் இந்த படம் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கிறது. முக்கியமாக அதில் வரக்கூடிய விமர்சனங்கள் வந்து பழைய கதையே வந்து திருப்பி எடுத்துகிட்டு இருக்காரு. 80s 90s நடந்ததை வந்து திரும்ப எடுத்து புகுத்திட்டு இருக்காரு. வழி எடுக்கிறன்ற பேரில் பழைய விஷயங்களே புகுத்திட்டு இருக்கிறாரு. போர் அடிச்சிருச்சு அவர் படம். இது வந்து மற்றவங்களுக்கு எரிச்சலை தான் ஊட்டுது. இப்படியான இது வரைக்கும் அந்த படங்களை தாண்டி இந்த படத்துக்கு முக்கியமாக இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து சமூக வலைத்தளங்களை குவிஞ்சு நிறையிற விஷயத்த நம்ம பார்க்குறோம். இது எப்படி பார்க்குறீங்க? மார்க்ஸ் வந்து 18th Brumaire அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு வாசகத்தோட ஆரம்பிப்பார். த வெயிட் ஆஃப் த டெட் weighs heavily on the brain of the living அப்படின்னு. அதாவது இறந்தவர்களின் சுமை வாழ்பவர்களின் மனதில் கனகணக்கிடுகிறது அப்படின்னு, பெரும் சுமையாக அது இருக்கிறது அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து பிறக்கிறது அப்படிங்கிறது ஏதோ செவ்வாய்கிரகத்தில் பிறந்து டப்பு நீங்கள் விதைச்சறது கிடையாது. நம்ம இதன் தொடர்ச்சியாக தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வரலாறுல என்ன நடந்ததோ அதோட நீட்சி தான். நம்ம வரலாறுல கட் பண்ணிட்டு நம்ம வரது கிடையாது. அப்படின்னும்போது மாரி செல்வராஜ் காட்டும் படங்கள் நாம் இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கோன்றதுக்கு விளக்குறதுக்கு தான் வரலாறு. அதுவும் இது வரலாறுனா என்ன, அவர் என்ன 2000 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏங்க 90கள் எடுக்கிறாரு, 2000கள் எடுக்கிறாரு. இப்போ அந்த படத்தில் காட்டின பசுபதி பாண்டியன் அவர்கள் 2012 தான் உயிரிழக்கிறார். ஒரு ஜஸ்ட் ஒரு 13 வருஷம் தான். நீங்கள் இப்போ ஒரு ஃபன் படம், காமாளி படம்னா 1996 காட்டுறீங்கல்ல, ஓகே, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா இல்லையா அப்படின்ற குழப்பத்தை வச்செல்லாம் வந்து ஃபன் பண்ணுறீங்கல்ல. ஃப்ளாஷ்பேக் லியோ படம், ஃப்ளாஷ்பேக்னா என்ன, ஒரு 10 வருஷம் முன்னாடி போகிறீங்கல்ல. ஒரு ஃபன் படத்துக்கு நீங்கள் 10 வருஷம் 20 வருஷம் ஃப்ளாஷ்பேக் போவீங்க. இன்றைக்கி ஏன் இந்த பிரச்சனை நடக்கிறதுன்னு விளக்குறதுக்கு ஒரு டேரக்டர் 10 வருஷம் 20 வருஷம் போனால் பழைய கதையை பேசாத. இது இவங்களுக்கு பழைய கதை புது கதைன்றது பிரச்சனை இல்லை, என்ன உறுத்துற பிரச்சனையை நீ பேசாத அப்படிங்கிறதா இதுக்கான அர்த்தமாக இருக்குது. இல்லை, ஏற்கனவே 3 படங்களில் பேசிட்டாரு, வேற ஜேர்னர் எடுக்கலாம்ல, ஏன் திரும்பவும் புகுத்தணும், அது வந்து போர் அடிக்குதே அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் வருதுல்ல. சிவாஜி படம் சூப்பர் ஹிட்டா, பிளாக் பஸ்டர் தானே சிவாஜி. சங்கர் வந்து ஜென்டில்மேனில் ஊழல் பற்றி தான் பேசினார், இந்தியனில் ஊழல் பற்றி தான் பேசினார், முதல்வனில் ஊழல் பற்றி தான் பேசினார். ஏன் சிவாஜி 4வது படமும் ஊழல் பற்றி பேசுகிறாரு? போர் அடிக்கலையா மக்களுக்கு? அப்போ ஊழல் அப்படின்னு இல்லை வந்து மணிரத்னம் போல வேற ஏதாவது அரசியல் பிரச்சனைகள், கேங்ஸ்டர் அப்படின்னா வரிசையாக அதே. நீ ஏற்கனவே ஆடுகளம் பார்த்துருக்குறீங்க, பொல்லாதவன் பார்த்துருக்குறீங்க, வடச்சென்னை பார்த்துருக்குறீங்க. இது எல்லா படத்தையும் பார்த்துட்டு வடச்சென்னை 2 எடுன்னு இன்னொரு கேங்ஸ்டர் படம் தானே கேட்குறேன். இவர் கேங்ஸ்டர் படம் எடுக்கல, சூப்பரான டேரக்டர்ப்பா. விக்ரமன் படம் குடும்ப படம் எடுப்பார்ப்பா, அவரை இன்னொரு குடும்ப படம் தானே எடுக்க சொல்லி கேட்குற. அப்போ டேரக்டர்ஸ் அவங்க ஒரு சப்ஜெக்ட்லேயே, அதாவது ஊறி அதுலேயே வந்து வேற அம்சங்களை காட்டுறாங்க. அப்படின்னும் போது யாருமே அதை எப்பயுமே குறை சொன்னது கிடையாது. ஆனால் சாதின்னு வந்தால் மட்டும் அப்படி அவங்களுக்கு வந்து ஏன் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்குன்னா, அது அவங்கள இன்னைக்கு வந்து கேள்வி கேட்குது அப்படிங்கிறத விட, கேள்வி எல்லா பாடமும் கேள்வி கேட்கும். ஆனால் இதில் இவங்களே அந்த சாதிய பற்றோடு இருக்கிறனால தான் இவங்களுக்கு இப்பயே குற்ற உணர்ச்சி ஏற்படுது அந்த கேள்வினால. ஒன்றும் இல்லை,
ஒரு ஊழல் செய்கிறவனை படத்தில் காட்டினா அவனும் நானும் ஒன்று இல்லைன்னு டிட்டாச் பண்ணிக்க முடியுது, அவங்கள்லேருந்து இவங்களை நீக்கிக்க முடியுது. ஆனால் ஒரு சாதிக்காரன் தப்பு பண்ணுறான்னு காட்டா நீக்கிக்க முடியல. ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் நான் அவன் கூட சொந்தக்காரனாக இருக்கேன், அவனை மாதிரியே இருக்கேன் அப்படிங்கிற அந்த சாதிய உள்ளுணர்வு இருக்குல்ல, அது இவங்களை ரொம்ப பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேம்போக்காக இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து சாதியவாதிகளாக இருக்க மாட்டாங்க, இல்லை உள்ளூர்ந்த சாதியவாதிகளாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப மெத்தனமாக இருப்பாங்க இல்லையா. அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த படத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம். இப்போ தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான படம் எடுத்துகிட்டு இருக்கவங்க எல்லாருமே இப்போ லிஸ்டெல்லாம் சொன்னோம் இல்லையா, அது போல் உங்களுக்கு ஒரு ஜானர் பிடிக்கல அப்படின்னா அந்த ஜானரை விட்டுட்டு வேறு ஏதாவது ஜானரை பாருங்கள். இதில் மாரி செல்வராஜ் வந்து சாதிய படம் எடுக்கிறாரு அப்படிங்கிற அந்த தட்டையான புரிதல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அது சாதிய படம்லாம் சாதி எதிர்ப்பு படம். சாதி எதிர்ப்பு படத்திலே கூட அவர் வந்து ஒரு வேறுபடுறாரு. ரஞ்சித் அவர்களாகட்டும் இல்லை மற்ற நாகராஜ் மஞ்சள் ஆகட்டும், அவர்களை விட இவர் ஒரு விதத்தில் வேறுபடுகிறார். அது என்ன அப்படின்னா, என் நண்பர் ஃப்ரெடின்னு ஒருத்தர், அவர் வந்து ஒரு சூப்பரான விளக்கம் சொன்னார். மாரி செல்வராஜ் எந்த மாதிரியான இயக்குனர், எந்த மாதிரியான கதை சொல்லி அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு அவர் கதை சொல்கிறது கிடையாது. நான் ஒரு ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், அந்த ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு சொல்கிற ஆள். அப்போ அவர் ஜாதி எதிர்த்து படம் எடுக்கணும் அப்படின்றது அவரோட இன்டென்ஷன் கிடையாது. அவர் தன்னோட மக்களோட வாழ்வியலையும் அவங்க வாழ்ந்த சூழலையும் அங்கே இருந்த மக்கள் எந்த மாதிரியாக பழகிக்கிட்டாங்க அப்படிங்கிறத அவர் எடுக்க முற்படுறாரு. ஆனால் அந்த வாழ்வியலுக்கு அங்கே அந்த மக்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு பெரும் தடையாக இருப்பதே சாதியாக தான் இருக்குது அப்படின்னும் போது அதை தாண்டி எடுக்க முடியல. நான் என் ஊரை பற்றி தான் படம் எடுக்கிறேன், ஆனால் அந்த ஊரில் இருக்கிற ராஜாவை சொல்லி ஆகணும்னு அவர் முற்படுறாரு. அப்போ அந்த ஜாதிங்கிற இடம் எங்கே வருது அப்படின்னா, அது வந்து மாரி செல்வராஜ் வாழ்க்கையில் நிற்குது. அது நிற்காம இருந்தால் அவர் காட்டிலையும் மேட்டிலையும் அழகாக மக்கள் எப்படி பாடிக்கிட்டு இருந்தாங்க, ஆடிட்டு இருந்தாங்க, எப்படி காதல் பண்ணாங்க அப்படிதான் எடுத்துகிட்டு இருப்பார். பின்ன ஏன் சிலருக்கு எரிச்சல் ஊட்டுது? ஏன் எரிச்சல் ஊட்டுது அப்படின்னா, அது இன்னைக்கும் நம்மளுக்கான ஒரு சலுகையை தருது, அந்த சலுகையை எங்கே தட்டி பறிச்சுவாங்களோ அப்படின்னு ஒரு பயங்கர அச்சம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்போ மற்ற படங்களே பார்த்துருக்குறீங்க, பெண்கள் வந்து எதிர்த்து பேசினா உடனே வந்து இது வந்து ஏதாவது காரணம் சொல்லி, அது கலாச்சார சீரழிவுன்னு சொல்லலாம், இல்லை வந்து தவறான பாதைக்கு இட்டு செல்லுதுன்னு சொல்லலாம், இந்த மாதிரி சொல்லி ஒரு படத்தை நிராகரிக்கிறதுக்கு மூலம் நம்ம வீட்டு பிள்ளை இதை பார்த்து கற்றுக்கூடாது. இப்போ ஒரு படம் அங்கீகாரம் பெற்றுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்து இளம் தலைமுறை கற்றுப்பாங்க. இவன் போய் நாளைக்கு அந்த வீட்டு பையனோட கூட்டு வந்து நம்ம வீட்டில் விளையாடிக்கிட்டு இருந்தால் நம்ம வீட்டில் சாப்பிட்டானா அப்புறம் நம்ம கௌரவம் என்ன வருது? அப்போ இந்த தாக்கம் நம் குடும்பத்துக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதான் அவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் ஆகுது. அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னா, எல்லா பக்கத்துலேருந்தும் எதிர்ப்பு இருக்கும். எப்பயுமே நீங்கள் ஒரு நல்லது செய்கிறீங்கன்னா அந்த நல்லதுக்கு எதிரான சைட்லேருந்து மட்டும் வரணுன்றது இல்லை, அந்த நல்லதுக்காக உழைக்கிறவன் சைட்லேருந்தும் அந்த எதிர்ப்பு வரும். அது ஏன் அப்படின்னா, இங்கே பிரதானமாக இருக்கும் உணர்வு நாட்டுக்கு நல்லது நடக்கணுன்றது இல்லை, அந்த நல்லது என்னால் நடக்கணுன்றது இருக்கும். அப்போ அந்த மாதிரி விமர்சனங்களும் மாறி இந்த சைட்லேருந்து வரும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நேரடியாக சாதி இல்லை நேரடியாக அவர் வந்து சாதி எதிர்த்து படக்கூடாது அப்படின்லாம் சொல்லாமல் வேற வேற விதமான விமர்சனங்களும் வரும். அது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது நேரடியாக சாதிய வன்மம் கேட்குறவன், இல்லை நேரடியாக நான் சாதியவாதி இல்லைப்பா, ஆனால் இந்த மாதிரி படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தால் திருப்பியும் அவங்களுக்குள்ள சாதிய உணர்வு தூண்டப்படுமோ அப்படின்னு வருத்தப்படுறப்பா அப்படின்னு சொல்றவன் இருப்பான். இல்லை முற்போக்கு முகமூடி போட்டுட்டு இல்லை மாரி செல்வராஜ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சாதியாக தான் வளர்த்துறாரு அப்படின்னு பரப்புரை செய்கிறவனா இருப்பான். இந்த மாதிரி எல்லா வடிவத்திலையும் நீங்கள் ஒரு நல்லது செய்யும் போது உங்களுக்கான எதிர்வினை வரும். நீங்கள் அதான் எதிரி மட்டும் எதிர்க்கிறான் அப்படின்னா நீங்கள் ஓகே முதலடி எடுத்து வச்சிங்கன்னு அர்த்தம். உங்கள் பக்கத்திலே இருக்கவன் சொல்கிறவனும் எதிர்க்கிறான்னு ஒரு கட்டம் வருது இல்லை, அப்போ தான் நீங்கள் வந்து உண்மையாலுமே நீங்கள் ஒரு பாய்ச்சலை உண்டு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். பைசன் படம் எனக்கு தெரிஞ்சு நிஜமாலுமே அது அப்படி ஒரு பாய்ச்சலாக தான் நான் பார்க்குறேன். பைசன் வெளியான நேரத்தில் அதே சமயத்தில் டியூடுன்ற ஒரு படம் வெளியானுச்சு. அது இந்த காலத்து ஜென்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படமாக சொல்லப்படுது. ஆனால் பைசனை நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்லக்கூடியவர்கள், டியூடை பார்த்தவர்கள் வந்து ஏமாற்றம் அடைந்ததாக சொல்லப்படுது. ஏன் இப்படி? நான் வந்து நிறைய போஸ்ட்டுகள்லாம் பார்த்தேன். மறவர் சொந்தங்களே, நாடார் சொந்தங்களே, இவர் படத்தை புறக்கணிக்கணும், அதுவும் வந்து அந்த மறவர் கம்யூனிட்டின்னு ஒரு பேஜில் இருந்துச்சு. அந்த பேஜில் வந்து மாரி செல்வராஜ் கெட்டத்தில் திட்டி, இவன் படத்தை இந்த முறையாவது நம்ம வந்து தோல்வி அடைய வைக்கணும், நம்மளுக்குலாம் மான வெக்கம்னு கிடையாதா, ஒவ்வொரு முறையும் அவன் படம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு, அவன் நம்மளுக்கு எதிராக தான் படம் எடுக்கிறான், புறக்கணிச்சு டூடு போங்கன்ற மாதிரியான இதெல்லாம் போட்டாங்க. ஃபேஸ்புக் பேஜ், இந்த சாதி சங்கங்கள் பேஜெல்லாம் போட்டாங்க.
அடுத்த நாள் பார்த்தா டூடை கெட்டவாட்டில் திட்டி நிறைய பேர் பதிவு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா அந்த சொல்லுவாங்கல்ல, எரியிற நெருப்புலேருந்து எந்திரிச்சு போய் எண்ணெய் சட்டிக்குள்ள விழுந்தானான்ற மாதிரி இதை புறக்கணிக்கிறோன்னு போய் அதில் பயங்கரமான சமத்தியாக அடி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து நேரடியாகவே தாக்கிடுச்சு. பைசன் வந்து ரொம்ப நுட்பமாக பேசக்கூடிய படம். டூடு நுட்பமாலாம் பேசல, நேராக வாயிலே போடுறா அப்படிங்கிற மாதிரி டப்புன்னு அறுவாள் எடுத்து வாயில போட்டுருச்சு. அதாவது டியூட் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஆப்வியஸாக சில குறைகள், சில சிக்கலான பகுதிகள் இருக்கலாம். ஏன்னா அது வந்து இளையவர்கள் எடுத்த படமாக இருக்குது, முதல் படம் எடுக்கிறாங்க, நிறைய பிரச்சனை இருக்கும். அது வந்து அப்படியே அப்பளக்கற்ற படம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் அது வந்து ஒரு டோட்டலாக டோட்டல் பார்க்கும்போது யார் பக்கம் இருக்கிற படம்னா அது நம்ம பக்கம் இருக்கிற படமாக தான். அதில் இருக்கிற குறைகள்லாம் டேரக்டர்ஸ் எடுத்து சொன்னால் மேபி அடுத்தடுத்த படத்தில் அவங்க வந்து மாற்றிக்கலாமா இருக்கலாம். அதே போல் மாவோ, புரட்சியாளர் மாவோ வந்து நம்மளுக்கு வந்து 2 விஷயங்கள் சொல்கிறார். கலை வந்து என்ன செய்யணும், மக்கள் மத்தியில் வேலை பார்க்கறது கலை ரொம்ப அவசியம், மக்களுக்கானது தான் கலை. அந்த கலைக்கு 2 வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது புரட்சிகர நோக்கத்தில் பொதுவாக வந்து ஃபில்ம் இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுன்றது மாவை பற்றியோ இல்லை வந்து நாவல்கள் எப்படி எதுலையோ பற்றி பேசலை. மாவை வந்து அந்த 2 கடமைகள் என்ன சொல்கிறாருன்னா பாப்புலரைசிங், ரைசிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு 2 சொல்கிறாரு. பாப்புலரைசிங் அப்படின்னா நாம் நினைக்கும் இப்போ முற்போக்கு கருத்துக்கள்னு வச்சுக்கோங்களேன், அதை மக்கள்கிட்ட, வெகு மக்கள்கிட்ட எளிமையான வடிவத்தில் கொண்டு போய் சேர்த்துறது, அது பாப்புலரைசிங், பரவலாக்குறது. ரைசிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது 2வது. அது என்ன அப்படின்னா, சரி ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்கீங்க, ஒரு 4-5 வருஷமா இதை பண்ணிட்டே இருக்கீங்க, இப்போ அந்த என்ன ஆயிடுச்சுன்னா பரவலாயிடுச்சு, மக்கள் ஏற்றுக்கிற கருத்தாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு அடுத்த லெவல் கருத்துக்கு மக்களை கூட்டு போகணும். இது 2யும் பேரலாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாரு மாவு. என்னை பொறுத்த வரைக்கும் பைசன் டூட் இந்த முறை தீபாவளிக்கு அந்த படம் எப்போ இருக்குன்னா, பைசன்கிறது ரேசிங் ஸ்டாண்டர்ட். மக்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு சரிப்பா நீ நானும் ஒன்று அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கு. அது டேய் நீ நானும் கூட்டு சேர்றதுனால தான்டா இங்கே ஒவ்வொரு வெற்றியுமே சாத்தியமாகுது அப்படின்னு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது. ஆனால் இன்னுமே நீ நானும் ஒன்றுன்னு ஒத்துக்கவே இல்லாத ஒரு சமூகம் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக வெகு மக்கள் முள்ள எளிமையாக தான் டேய் அவ்வளோ ஆணவம் தான் நீயே போய் சாப்பிடா அப்படிங்கிற ஒரு பாப்புலரைசிங். இது டூடு வந்து ஒரு பாப்புலரைசிங், இது வந்து ரேசிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரே தீபாவளிக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷமாக தான் இந்த தீபாவளி இருக்குது. பாப்புலரைசிங் அப்படின்னு வரும்போதே, அதாவது வெகு மக்களுக்கு அப்படின்னு வரும்போதே, இன்னைக்கு வெகு மக்கள் மொழி அப்படின்னா சினிமாவில் அது உழைக்கும் மக்கள் மொழியாக கிடையாது. உழைக்கும் மக்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பேசுறதும் கிடையாது, அவங்களுக்காக பேசுறதும் கிடையாது. திரைமொழியும் இல்லை வசனங்களோ நகைச்சுவைகளோ பாடல்களோ வெகு மக்கள் மொழியில கிடையாது. அது வந்து ஒரு நடுத்தர இல்லை மேல் நடுத்தர வர்க்க பார்வையில தான் இருக்குது. நம்ம ஜிவிஎம் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவோமே, ஜிவிஎம் மிடில் கிளாஸ்னா மிடில் கிளாஸே கிடையாதுன்னு அர்த்தம். அது பயங்கர அப்பர் மிடில் கிளாஸ் ஏஸ்தட்டிக்ஸில் தான் சினிமா இன்னைக்கு வந்து இயங்குது. அது நீங்கள் ஹிட் ஆகிற படம், அது ஜெயிலர் ஆகட்டும், லியோ ஆகட்டும், அந்த ஃபேமிலி எல்லாம் என்ன அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை ஒத்தே ஏஸ்தட்டிக்ஸில் தானே படம் இருக்குது. அப்போ அதுதான் இன்னைக்கு பாப்புலராக இருக்கும்போது அந்த அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஏஸ்தட்டிக்ஸை வச்சுக்கிட்டு டூடு வந்து என்ன பண்ணுது, பாப்புலரான ஒரு ஸ்லோகன். பாப்புலரான ஸ்லோகன் என்ன, சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரானது, தாலிக்கு எதிரானது. ஒரு பொண்ணு அவ ஃபீலிங்ஸ் தான் முக்கியம் மொழிய, நீ அதை சுற்றி சடங்குகள் இருக்கிறதெல்லாம் எதுவுமே முக்கியம் கிடையாது. அதுதான் டியூடு மேலே வைக்கக்கூடிய மிகப்பெரிய விமர்சனம் என்னன்னா, நீ சாதி ஆணவத்தை எதிர்க்கிறன்ற பேரில் கலாச்சாரத்தை சீரழிக்குது டியூடு. தாலியை வேணான்னு சொல்லுது, அப்புறம் வந்து அந்த பெண்ணை பாதுகாக்கிறேன்னு சொல்ற பேர்ல இவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் காதலோட ஒப்படைக்கிற அந்த சீன்லாம் வந்து தமிழகத்தின் கலாச்சாரத்தையே வந்து சுக்குநூறாக்குது. இது எப்படி சரியா ஏற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் வருது. தாலியை 1930 பெரியார் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. கரெக்டா 1920 ஆரம்பிச்சிருச்சு சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சு, சுயமரியாதை திருமணங்கள் ஆரம்பிக்கும் போதே தாலியை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பெல்லாம் வந்து கலாச்சார சீரழி இல்லையா, அப்பயும் கலாச்சார சீரழிஞ்சாதான் கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எத்தனையோ லட்சம் குடும்பங்கள் வந்து தாலியை மறுத்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. அந்த குடும்பங்களும் என்னாச்சு, செழிப்பாக தானே இருக்கிறாங்க. அப்போ தாலி அப்படிங்கிற உங்கள் கலாச்சாரம் இருக்குதா, அந்த பெண்ணை எப்படி நடத்துறீங்க அப்படிங்கிறதுல உங்கள் கலாச்சாரம் இருக்குதா. கலாச்சாரங்கிறது என்னது, கலாச்சாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நீங்கள் செய்கிற பொருளை, அதாவது வந்து தாலி இந்த ஷேப்பில் இருக்கணும். இப்போ நாடார்னா ஒரு ஷேப்பில் போடுவாங்க, தேவர்னா ஒரு ஷேப்பில் போடுவாங்க, அந்த தாலிக்குள்ளே இருக்கிற சிம்பிள் இருக்கும். கிறிஸ்துவர்கள்லாம் சிலுவை போட்டுக்குவாங்க தாலிக்குள்ளே நம்ம ஊரில். ஸோ இதுதான் கலாச்சாரமா, இல்லை மனித உறவுகள் பற்றிய தான் கலாச்சாரமா? கலாச்சாரம்னா மனித உறவுகள் பற்றிய தான். இப்போ ஒரு கலாச்சாரத்தில் வந்து இப்போ
சொத்தை வந்து 5 பேத்துக்கும் 5 பசங்க இருந்தால் 5 பேத்துக்கும் ஒன்றா பிரித்து கொடுப்பாங்க. சில கலாச்சாரத்தில் மூத்த பையனுக்கு எல்லா சொத்தையும் கொடுத்துருவாங்க, அவன் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க. இந்த மனித உறவுகள் தான் கலாச்சாரம் இல்லைய. இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஆர்டிஃபேக்ட்ஸ்னா பொருட்கள் இருக்கு இல்லையா, இது வந்து கலாச்சாரம் கிடையாது. நான் வந்து 5 பேருக்கு சொத்து பிரித்து கொடுக்கணுமா அந்த கேள்விக்குள்ளலாம் போல. என்ன சொல்றேன்னா, பொதுவாக கலாச்சாரம் என்று சொல்லப்படுவது ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் இந்த சமூகத்தில் சோஷியல் ரிலேஷன்ஸ் தான் கலாச்சாரம் இல்லையா. இவங்க நினைக்கிற மாதிரி தாலி மாலை இதெல்லாம் கலாச்சாரம் கிடையாது. இன்னொன்று, மனைவி இன்னொருத்தனுக்கு கட்டி வைக்கிறான், இந்த பிரச்சனை கலாச்சார சீரழினா அந்த 7 நாட்கள்னு ஒரு பாக்யராஜ் படம் இருக்குது. அந்த 7 நாட்கள் அதில் வந்து ஒரு ஃபேமஸான டைலாக் இருக்குது. எந்த காதலி உங்கள் மனைவி ஆகலாம், உங்கள் மனைவி எந்த காதலி ஆக முடியாது அப்படின்ற டைலாக்லாக அது சூப்பர் டூப்பர் ஹிட் படம், பாக்யராஜ் படம். ஆனால் அதை ஏற்றுக்கிட்ட பூமருங்க இப்போ இதை ஏற்றுக்க முடியல. அதுவும் இதுவும் ஒன்று தான். ஆனால் ஏன் ஏற்றுக்க முடியல அப்படின்னா, அது அவங்க காலத்தில் வந்துச்சு, இது இந்த காலத்தில் வருது அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அதில் அந்த ஊர்வசி கேரக்டர் அதுக்குன்னு ஒரு சுயசிந்தனையே இருக்காது, அது ஒரு பண்டமாக இருக்கும். என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாக்யராஜ் லவ் பண்ணுவார், அடுத்து ராஜசேகர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார், ராஜசேகர் தூக்கி தானமாக கொடுப்பாரு பாக்யராஜுக்கு. அந்த பொண்ணுக்குன்னு ஒரு விருப்பு ஏஜென்சியே கிடையாது. இங்கே ரிவால்வ் ஆகிறதே மமிதா பைஜு கேரக்டரை சுற்றி தான். இங்கே அந்த பொண்ணுக்காக தான், அந்த பொண்ணோட விருப்புக்காகத்தான் 2 ஆம்பளைங்களுமே கஷ்டப்படுறாங்க. அது காட்டின விதத்தில் கொஞ்சம் வந்து முன்ன பின்ன இருக்கலாம், ப்ராப்ளமேட்டிக்காக சில சீன்ஸ்லாம் இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இங்கே மையம் பாக்யராஜ் கிடையாது. அந்த 7 நாட்களில் வந்து மையம் வந்து பாக்யராஜ் கேரக்டர். பாக்யராஜ் கேரக்டரோட உள்ளுணர்வு தான் அங்கே மையம். இங்கே மையம் அப்படிங்கிறது அந்த பொண்ணை ஆணவ படுகொலையிலேருந்து காப்பாற்றணுங்கிறது தான். அதாவது ஒரு பொண்ணை அவன் வந்து கட்டிக்கிட்டு அவன் காதலனுக்காக காப்பாற்றி வீட்டில் வச்சிருக்கான் அப்படிங்கிறத எவ்வளோ அவலம் அப்படின்னா, அந்த அவலத்துக்கு சாதியானவ படுகொலை தள்ளி இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், இது வந்து ரொம்ப கொடூரமான சினரியம். தான் காதலிச்ச பொண்ணை அவள் காதலிக்கலைன்னா விட்டு அவளை பார்க்கவே கூடாதுன்னு போய் ஒரு 2-3 வருஷம் அவள் மூஞ்சிலே முழிக்காமல் இருந்தா தான் இவன் அந்த ட்ராமாலேருந்து வெளியே வருவான். ஆனால் தினம் அந்த ட்ராமாலேயே வாழணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு செயலை அவன் செய்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதியானவ படுகொலை அப்படி தள்ளி இருக்கு. ஏன்னா அவன் அதான் அந்த படத்தில் அந்த இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி வர ஒரு 10-15 நிமிஷம் வந்து ரொம்ப காமெடியாக காட்டியிருக்காரு டேரக்டர். ஆனால் அது எவ்வளவு கொடூரமானது அப்படிங்கிறத அந்த சீன்கள் சொல்லுது. சாதியானவ படுகொலை பாருங்க, நம்ம யூஸ்வலாக இங்கே இப்போ சுர்ஜித் அந்த பையனுக்கு வந்து அந்த பையன் பண்ண தப்பு தான் ஆனால் அப்படின்னு பட் போட்டு பேசுகிறாங்க இல்லையா சோஷியல் மீடியாலாம். அவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்க, ஏதோ சாதியானவ படுகொலை அப்படிங்கிறது. இப்போ வந்து நீங்கள் வந்து என் வீட்டில் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டீங்க, நான் வந்து உடனே அப்படியே வந்து சீறி பாஞ்சு உங்களை வெட்டிட்டேன், ஏதோ தற்செயலாக ஒரு தன்னியல்பாக ஒரு கோபத்தில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சித்தரிப்பு இருக்குங்க. இல்லை, இது ஒரு பெரிய நெட்வொர்க்கா, பெரிய அதிகார பலத்தோட, பெரிய ஆள் பலத்தோட, பெரிய திட்டமிடலோட நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூஸாக சொல்ல முற்பட்டுக்கிட்டே இருக்கோம். அதை அந்த 15 நிமிஷம் வர காமெடி ரொம்ப ஈஸியாக கடத்திருச்சு. இவன் தமிழ்நாட்டில இருந்து வெளியே ஓடி போயிடலான்னு பார்த்தா கர்நாடகாவில் இருக்கிற மினிஸ்டரையும் உனக்கு வந்து ஃப்ரெண்டாக இருப்பான். பார்த்தா ஊரில் இருக்கிற எல்லா மினிஸ்டர்களும் எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளும் இவனுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, சாதியானவ படுகொலை பண்ணுற அந்த அதிகாரம்ன்றது எவ்வளோ பெரிய வலைப்பின்னல். நீங்கள் எங்கே போனாலும் அது உங்களை விடாது. இங்கேருந்து அதை கன்ஃபரண்ட் பண்ணால் மட்டும்தான், அதை நேரடியாக எதிர்த்தா மட்டும்தான் அதை மாற்ற முடியும் மொழிய. நீங்கள் வந்து வெளியூருக்கு போயிடலாம், வெளிநாட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கனவு இல்லை, ஏதோ ஒரு சாக்கு அப்படிங்கிறதான் அந்த படம் வந்து காட்டுது. அதுதான் அங்கே உறுத்தலாக இருக்குது. அது ஏங்க ஒரு உலகமே திரண்டு, அதாவது ஒரு நாட்டில் இருக்கிற முக்கிய அரசியல்வாதிகள் எல்லாம் சேர்ந்து உனக்கு எதிர்த்து நிற்கும் போது நீ என்ன பண்ணுவ? அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது இவன் வந்து கலாச்சார சீரியலே ஒன்று செய்கிறான்னு சொல்கிறாங்களே, அது ஒன்றுமே கிடையாது. ஓகே, அவன் இன்னும் கூட ஏதாவது வக்கரமாக செஞ்சால் கூட அது நியாயப்படுத்தலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பக்கம் வந்து பெரிய எதிர்ப்பு இருக்குன்ற. ஸோ அதனால இது வந்து கலாச்சார சீரழிவு அப்படின்னா, டூட் படத்தில் அந்த இன்டர்வல் டைலாக் இருக்குல்ல, அது தாண்டா வல்கர், நான் வல்கர் இல்லைன்னு சொல்லுவான்ல ஹீரோ. அதே மாதிரி கலாச்சார சீரழிவு அப்படின்னா, டேய் சமமாக இருந்த மனுஷங்களை இப்படி சமமின்மைக்கு எதிராக இவ்வளோ பெரிய அதிகாரத்தை திரட்டி வச்சிருக்கதாண்டா அவசியம். அதுலேருந்து ஓடி ஒளிகிறதுக்காக ஒரு சின்ன இது ஏங்க, எத்தனை படம் வீடு வாங்குறதுக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நடிக்கிற படம் நம்ம பார்த்துருக்கோம். வினு சக்கரவர்த்திட்ட வீடு வாங்குறதுக்காக
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நடிக்கிற படங்கள் பார்த்துருக்குறோம். ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்றதுனால தத்தெடுத்து வளர்த்துவாங்க. அதுக்கு யாரும் வந்து எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக அப்பா அம்மாவை நடிக்கிற படம். அங்க வராத விமர்சனம் இங்க அங்க வருது. அப்ப மற்ற விஷயம் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ வந்து பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜு கேரக்டரோட எதுவும் குடும்பம் நடத்தலையே, அவன் ஒன்றும் குழந்தை பெற்றுக்கலையே, அவன் அக்ரிமெண்ட் படி புருஷனா இருக்கான். அதுதானே இப்போ இந்த வீடு வாங்குறதுக்கு, குழந்தைய தத்தெடுத்துக்கிறதுக்கு, இல்லை கடனாளிகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு, இல்லை ஸ்பை வேலை பார்க்கறதுக்கு புருஷன் முண்டாட்டியா நடிக்கிறது, இத்தனை வெரைட்டியில வந்து புருஷன் முண்டாட்டியா நடிக்கிறதுக்கு உங்களுக்கு படம் வரும்போது, ஆணவ படுகொலையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு புருஷன் முண்டாட்டியா நடிக்கிறது வந்து உங்களுக்கு பெரிய கலாச்சார சீரியல்வே தெரியுதா? ஏங்க ரொம்ப வீட்டு வாடகை வாங்குறதுக்கு புருஷன் முண்டாட்டியா நடிக்கிறத விட அது ஒரு காரணமா? முதல்ல வீடு வாடகை கிடைக்கலன்னா போய் ஹாஸ்டலில் தங்கு, பிஜியில் தங்கு, அதுக்கு புருஷன் முண்டாட்டியா நடிக்கலாம். ஆணவ படுகொலையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு புருஷன் முண்டாட்டியா நடிக்கூடாது. நீ என்ன சொல்ற அப்படின்னா, ஏன் கலாச்சாரத்தை காப்புறதுக்காக நீ போய் சாவு, நடிக்காத, போய் செத்துரு. அப்போ நீங்க என்ன ஆப்ஷனை சூஸ் பண்ண ஒரு பொண்ணு நினைக்கிறீங்க பாருங்களேன். ஒன்றும் பிடிக்காத பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை பிடிச்ச பையனுக்காக சாகு. இதை சாத்தியப்படுத்துறதுக்கு நடிக்கலாம் செஞ்சிடாதுமா. சாகிறது அப்படிங்கிறது நடிக்கிறத விட பெருங்குற்றம்லாம் கிடையாதுமா அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னா நீ எவ்வளவு கொடூரமான சிந்தனையில் இருப்பன்னு யோசிச்சு பாருங்க. வழக்கமாக தீபாவளி பொங்கல்னா விஜய் அஜித்னு ஒரு மாசான ஒரு ஆக்ஷன படமாக அதான் வரும். அதுதான் ரசிகர்களுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு நிலையாக இருந்துச்சு தீபாவளி அன்னைக்கு. அதை தாண்டி இன்னைக்கு அப்படியே முற்றிலும் வேறுபாடாக பைசனும் டியூடும் வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் தான் பார்க்குறேன். ஏன்னா நம்மளும் விஜய் ரசிகர்களாலாம் இருந்திருக்கிறோம். ஜில்லா வீரம் எவ்வளோ பெரிய கிளாஸு, போக்கிரி ஆழ்வார் எவ்வளோ பெரிய கிளாஸ், இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கிறோம். 2019 கூட வந்து பேட்டை வெர்சஸ் இது வந்தது, விஸ்வாசம் வந்தது. இப்போ 2023 வாரிசு, துணிவு, இப்படி எல்லாம் வந்து படங்கள் வரும். இது வந்து பெரிய லெவலில் வந்து இந்த ரசிகர் மனப்பான்மை, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, ஆரவாரம், அடிதடி, இந்த ரோஹினி தேட்டரை போட்டு கிளிக்கிறது, அது இது நடக்கும். இதையெல்லாம் தாண்டி இந்த பாதகங்கள்லாம் தாண்டி ஒரு பெரிய பாதகம் என்ன இருக்குன்னா, ரெண்டுமே உருப்படாத கரெக்டாக தான் நடிப்பானுங்க. அதான் இந்த ஹீரோ அந்த ஹீரோ, விஜய் அஜித் ரஜினி கமல்னு சொல்லல. தீபாவளிக்கு படம் வரும், 2 படம் வரும். ஒருத்தன் ரவுடி பேராக இருப்பான், ஒருத்தன் போலீஸாக இருப்பான். 2 பேருமே சமூகத்துக்கு தேவையில்லாத ஆளாக தான் இருப்பாங்க. இவன் வெட்டி பேலாக இருந்துட்டு பில்டப் ஏற்றிட்டு இருப்பான். அவன் போலீஸாக இருந்துட்டு லாக்அப் டெத் பண்ணுறது, என்கவுண்டர் பண்ணுறதெல்லாம் க்ளோரிஃபை பண்ணி பேசிட்டு இருப்பான். அப்படிங்கிற மாதிரி தான் தீபாவளிகள் நம்மளுக்கு வந்து கடைசி ஒரு 20-30 வருஷமாக இருந்திருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு முதல் தீபாவளி, இந்த தீபாவளி கொஞ்சம் பரவாயில்லடான்னு தோணுது மாநாடு ரிலீஸ் ஆன போது தான் நினைக்கிறேன். அதுவும் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சா இல்லை கொஞ்சம் முன்னாடி பின்னாடி ரிலீஸ் ஆச்சான்னு தெரியல. மாநாடு வந்து ஒரு நல்ல படமாக இருந்தது. தீபாவளிக்கு வந்த படம், தீபாவளி ஒட்டி வந்த படம்னு நினைக்கிறாரு. அதை தாண்டி இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் படம்னே, இந்த தீபாவளிக்கு நம்மலாம் குடும்பத்தோட படத்துக்கு போகலான்னா 2 படங்கள் வந்து ரொம்ப சூப்பரான படங்களாக வந்து பெரிய மகிழ்ச்சி. அதுவும் 2மே பெரிய ஹீரோக்களை போட்டு கிடையாது. ஆனால் வந்து ரசிகர்கள் கோச்சுக்கலாம், இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் தான் பெரிய ஹீரோ. தமிழ் இண்டஸ்ட்ரியிலே பெரிய ஹீரோ, ஃபுல் 100% ஹிட் ரேட் தான் பிரதீப் ரங்கநாதன் தான் இருக்கிறார். ஓகே, பெரிய ஹீரோக்கள் கிடையாது. கதைக்களமும் வந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு ஹீரோஸ கதைக்களம் கிடையாது. பெரிய ஹீரோ போட்டு எடுக்காமலும் ஒரு ஹீரோயிஸ கதையாக இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. அது இதுவும் வந்து இப்போ பைசன் தான் ஹீரோ, இங்கே பிரதீப் ரங்கநாதன் தான் ஹீரோ. ஆனால் அது ட்ரெடிஷ்னல் ஹீரோ பண்ணுறதுக்கெல்லாம் எகெயின்ஸ்டாக போய் பண்ணுது. அதுதான் ரொம்ப முக்கியம். இவன் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படிங்கிறதுனால அவன் உள்ளே வந்தாலே 4 பேர் கேட்டை திறந்து விடுவாங்க, அவன் தான் டீம் கேப்டன், அவன் தான் கெத்துங்கிற அளவுக்கு இல்லாமல், இதுலேயே வந்து ஒரு ஹீரோ அப்படின்னா அவன் வந்து எல்லாத்த விட அவன் தான் வந்து சிறப்பாக இருப்பான். அந்த படத்துலேயே அவன் வந்து எவ்வளோ பெரிய முட்டாப்பைன்றதை காட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு டைமும் அவன் முட்டாளுங்கிறத நிரூபிக்கப்பட்டு அப்புறம் தான் அவன் பிஹேவியர் அவன் சேஞ்ச் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது. அப்போ இது 2மே வந்து ஒரு நம்மளுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இதுதான் ஹீரோ, இவன் தான் மாசு, இவன் தான் கெத்து அப்படின்னு சொல்லப்பட்ட அளவுகோல்கள் வந்து வேறுபடுற படமாக இருக்குது. இந்த தீபாவளி வந்து மக்கள் வந்து கலையை வந்து ஃபார் வாட் இட் இஸ் ரசிக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்குது. அதாவது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கலைக்கானது மக்களுக்கானதுன்னு சொல்லி அரசியலாம் உள்ளே கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த கலையவே ஒழுங்காக ரசிக்க முடியும்னா அது மக்களுக்கானதாக மாறும்போது தான் அப்படிங்கிறது தான் இந்த தீபாவளி நம்மளுக்கு உணர்த்துது. ஏன்னா அந்த ட்ரைனிங் மாண்டாஜ் இருக்கும் பைசனில், அவர் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ட்ரெயின் பண்ணுறது, அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் தமிழ் சினிமாவில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்ஸில் அப்படிலாம் ஷார்ட்ஸே வந்து இல்லை. உப்பளத்தில் வந்து புஷ்அப் எடுத்துகிட்டு இருப்பார், நீங்கள் ஒரு சீனில் பார்த்துருப்பீங்க.
வாழைத்தோப்புல உள்ள ஓடுறது இந்த மாதிரி ஆமா. சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் விஷுவலாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா? அது ஏன் அப்படி வருது? நார்மலாக ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்லாம் எப்படி காட்டியிருப்பாங்க? கிரவுண்டில் எக்ஸசைஸ் பண்ணுறதை காட்டுவாங்க, ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறதை காட்டுவாங்க. அந்த வாழ்வியலேருந்து வரும்போது தான் அந்த வாழ்வியலை சுற்றி அவர் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத காட்டும் போது தான் விஷுவல் இன்னும் எந்திரிச்சிங்க இருக்குது. அப்போ கலைக்காக ரசிக்கிறதுனா கூட மக்களுக்கானதாக மாறும்போது அந்த கலையை உங்களால் ரசிக்க முடியுது. அதை தான் நீங்கள் வந்து பைசன்லையும் பார்க்குறீங்க. டூடில் வந்து முழுக்க ஒரு 90s கிட்ஸ்லேருந்து 2K ஏஸ்தட்டிக்ஸ்க்கு டிரான்சிஷன் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து டூட் வந்து முழுசாக நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா டிராகனில் கூட ஓரளவுக்கு 90s கிட்ஸோட சாயல்கள் இருந்தது. ஆனால் டூட் வந்து முழுக்க அது 2K ஏஸ்தட்டிக்ஸில் தான் இருக்குது. அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ வந்து அந்த என்னடி பிட்டு படத்தில் இருக்கிற மாதிரி உட்காந்துருக்கேன் அந்த டைலாக்லாம் வந்து ப்ராப்ளமெட்டிக்கான டைலாக் தான், பிரச்சனைக்குரிய டைலாக் தான். ஆனால் நம்ம என்னன்னா அது 2K கிட்ஸோட மொழியில் வந்து இந்த பான் அடிக்ஷன், பான் பற்றிய வசனங்கள்லாம் ரொம்ப ஊறி கிடக்குது. அது ஊறி கிடக்குன்றதுனால நல்லதுன்றது கிடையாது. ஆனால் அது ஒரு யதார்த்தம். அதை புரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றுவதற்காக சில வேலைகளை பார்க்கணும். டேரக்டருக்கு இதெல்லாம் விமர்சனம் வைக்கணும். தம்பி அடுத்த படத்துலையும் இதெல்லாம் நியாயப்படுத்துற மாதிரி வைக்காதப்பா. இது வந்து நியாயப்படுத்துறது அப்படின்னா இது ஒரு பிரிங்குற்றம் அப்படின்றது கிடையாது. ஆனால் நம்ம வந்து மொழி ரீதியாக நம்ம இதை தக்க வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இது வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியாது. அதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும். ஏன்னா நீ வந்து பெண்களை நல்லா நடத்தணுன்ற படத்தை பற்றிலாம் பேசுகிறோம். ஆனால் அதே சமயம் வந்து பெண்களை சுரண்டும் ஒரு இண்டஸ்ட்ரி கிட்ட இருக்கிற ஒரு அசிங்கத்தை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஜோக்காக கடத்துறது அப்படிங்கிறது வந்து முரணாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து ஏஸ்தட்டிக்காக பார்த்தாலும் இதுவும் ஒரு பாய்ச்சல், அதுவும் ஒரு பாய்ச்சல். அது ஒரு பாய்ச்சல் அப்படின்னும்போது ஓ டூட் என்ன அவ்வளோ பெரிய புரட்சிகரமான படம் அப்படிங்கிறது கிடையாது. அது நீங்கள் புது ஏஜுக்கு முன்னாடி ஏஜில் இருந்த ஏஸ்தட்டிக்ஸ்லாம் விட்டு இப்போ வந்து ஒரு புது ஏஜாக வந்து அவங்க ஏஸ்தட்டிக்ஸ் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதில் இனிமேல் நம்ம வந்து இதில் தான் டீல் பண்ணும் அப்படின்னு இந்த இளம் தலைமுறை மற்றவர்களுக்கு அறிவிக்குது. பாருப்பா இனிமேல் இந்த ஏஸ்தட்டிக்ஸ் தான் நாங்கள் பேச போகிறோம். நீ இனிமேல் முற்போக்கு படம், பிற்போக்கு படம், ஜாலி கெடுக்கிற படம், சீரியஸான படம் எல்லாத்துக்கும் ஏஸ்தட்டிக்ஸ் மாறப்போகுதுப்பா அப்படின்னு நம்மளுக்கு அறிவிக்கிறதுன்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த தீபாவளி அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் ஒரு மாற்றத்துக்கான கொடி அசைச்சிட்டு உள்ள வருது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். 1000 விமர்சனங்களுக்கு மத்தியிலும் டியூடும் பைசனும் இப்போ இருக்கிற ஜென்சி தலைமுறைக்கு ஒரு நல்ல விருந்தாக அமைச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. அதுவும் ஒரு சமூக கருத்தோட இந்த தீபாவளி வந்து இந்த ஜென்சி தலைமுறைக்கு பைசன் டியூடும் ஒரு சமூக மாற்றத்துக்கான கருத்தை தந்ததாக சொல்லியிருக்கீங்க. நிச்சயம் உங்கள் கருத்துக்கு நன்றி.